அடேங்கப்பா மக்களே, ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்லரை அலச போறோம். அதுவும் சுதா கொங்கரா மேம் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலான்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே களமிறங்கி இருக்கிற பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் தான். ட்ரெய்லரை பார்த்ததும் ஒரு விஷயம் பச்சையா தெரியுது. இது சும்மா சாதாரண படமா இருக்காது. ஒரு கனமான கதையோட அனல் பறக்கும் காட்சிகளோட வரப்போகுது. ஆனா இந்த ட்ரெய்லருக்குள்ள ஒரு பெரும் சாம்ராஜ்யமே ஒழிந்திருக்கு. வாங்க அதையெல்லாம் உத்து பார்த்து கதை என்னவா இருக்கும்னு நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் யூகிச்சு பாப்போம். நீங்க எல்லாம் ட்ரெய்லர்ல எதையெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க தயாரா? ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே ஒரு வெறித்தனமான சண்டை. நம்ம ரவிமோகன் சார் ஒரு ஸ்டீம் ட்ரெயின் மேல சும்மா ஆக்ரோஷமா நிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் உள்ள வராரு. அப்புறம் 2 பேரும் ட்ரெயின் மேலேயே ஒரு பயங்கரமான கைகலப்பு. என்னடா இது, ஹீரோவும் வில்லனும் ஆரம்பத்திலே ட்ரெயின்ல சண்டை போடுறாங்களேன்னு யோசிச்சா, அட ட்ரெய்லர்லயே 1964ன்னு ஒரு வருஷத்தை காட்டுறாங்க. அப்போ இது சுதந்திரத்துக்கு அப்புறம், ஆனா ஒரு பெரிய மொழி போராட்ட பின்னணியோட வரப்போற கதைன்னு நல்லா புரியுது. அடுத்து ஒரு குரல், அரே ஹிந்தி மே போல் மதராசின்னு ஒரு வடநாட்டு அதிகார துணியில ஒலிக்குது. இங்கதாங்க அஸ்திவாரமே ஆரம்பிக்குது. இந்தி திணிப்புங்கிற பெரும் பிரச்சனை இந்த படத்தோட மையமா இருக்குன்னு பளிச்சுன்னு புரியுது. நம்ம சிவகார்த்திகேயன் சார் ஒரு ரயில் ஓட்டுநரா, அதாவது ஒரு லோகோ பைலட்டா இருக்காரு. அவர் ஒரு பெரியவர்கிட்ட மதராசி டெல்லியாதா, மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதராசாதா, ஹிந்திக்காரர் தமிழ் போலான்னு பேசுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோ தமிழ் உணர்வுள்ளவர், ஆனா இந்தி மொழிக்கு எதிரா இல்ல, திணிப்புக்கு மட்டும்தான் எதிரிங்கிற தெளிவான பார்வையோட இருக்காரு. அப்புறம் மதுரை ஜங்ஷன் போர்டு காட்டுறாங்க. அப்ப கதை மதுரையிலையும் தமிழ்நாட்டோட தென்பகுதியிலையும் நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. அடுத்த காட்சியில நம்ம சிவா வீட்டுல ரசச்சோறு பத்தி ஒரு பேச்சு. ஏந்தொர ரசஞ்சோரெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோன்னு ஒரு நக்கலான கேள்வி. அவர் ஒரு சாதாரண எளிய கிராமத்து பின்னணியில இருந்து வந்தவர்னு புரியுது. அதர்வா சிவகார்த்திகேயனோட நண்பன் அல்லது தம்பியா உள்ள வராரு. 2 பேரும் ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க. கிழவி போடுற ரசச்சோர திங்க வான்னு ஒரு பாசமான அழைப்பு. இந்த காட்சிகள் அவங்களோட கிராமத்து வாழ்க்கையையும் அந்யோன்யமான உறவுகளையும் அழகா காட்டுது. பிறகு நேஷனல் ரேடியோன்னு காட்டுறாங்க. அங்க ஸ்ரீலீலா வராங்க. அவங்க ஒரு ரேடியோ தொகுப்பாளினியா வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு சீனியர் அதிகாரி ரெக்கமெண்டேஷன்ல வந்து என் உயிரை வாங்குது தண்டம்னு ஸ்ரீலீலாவை பார்த்து சொல்றாரு. ஸ்ரீலீலா ஆரம்பத்துல நமஸ்காரம்னு ஹிந்தியில ஆரம்பிச்சு அப்புறம் வணக்கம் காலை செய்திகள்னு தமிழ்ல மாத்தி சொல்றாங்க. இதுல இருந்து அவங்க ஹிந்தி பேசினாலும் தமிழையும் மதிக்கும் ஒரு கேரக்டரா இருக்காங்கன்னு புரியுது. மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு பாலமா செயல்பட அவங்க முயற்சி பண்றாங்க. அதே நேரத்துல ரேடியோல ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளதுன்னு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டதும் மக்கள் குதிச்சு போறாங்க. அதர்வா போராட்ட கூட்டத்துக்கு நடுவுல நின்னு கோஷமிடுறாரு. இங்கதான் போராட்டத்தோட அனல் பறக்குது. நம்ம ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்தி சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு சீன். அப்போ ரவிமோகன் சாரோட இன்னொரு கேரக்டர், அதாவது தாடி வச்சு நம்ம சிவாவுக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறவர், சிவாவை அடிச்சு, அண்ணா பெரியாருக்கிட்டெல்லாம் விருது வாங்கின நீ இந்த பிள்ளைகிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்ப நடத்தணுமாண்டான்னு கேக்குறாரு. இதுல இருந்து ரவிமோகன் சார் ஒரு தீவிரமான தமிழ் போராளியா தலைவனா இருக்காருன்னு புரியுது. இவருக்கு சிவா இந்தி கத்துக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஆனா சிவா இந்தி திணிப்பை எதிர்த்தாலும் இந்தி மொழியை கத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு நம்புறவரா இருக்காரு. இங்க இருவருக்கும் ஒரு கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்குது. அடுத்து நம்ம சிவாவுக்கும் அதர்வாவுக்கும் சண்டை வருது. சிவகார்த்திகேயன் கட்டடத்தை ஏண்டா எரிச்சேன்னு கேட்க அதர்வா உருக்கின்னு பதில் சொல்றாரு. இதுல இருந்து இந்தி திணிப்புக்கு எதிராக 2 பேரோட அணுகுமுறையும் வேற வேறன்னு புரியுது. சிவா அமைதி வழியில போராட நினைக்கிறாரு, ஆனா அதர்வா வன்முறைய கையில எடுக்கிறாரு. இதே சமயத்துல ரவிமோகன் சாரோட மற்றொரு கேரக்டர் ஒரு போலீஸ் அதிகாரி வேடத்துல என்ட்ரி கொடுக்கறாரு. இவருதான் படத்தோட மெயின் வில்லன். ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்ல சார்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ல, நம்ம ரவிமோகன் அப்ப பிரச்சனையை உருவாக்குங்கன்னு சொல்லி அமைதி ஊர்வலத்தை வன்முறைக்கு தூண்டுறாரு. எவ்வளோ கொடூரமான மனுஷன். இந்த ஒரு ஷாட்ல ரவிமோகன் சாரோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. இவரு 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோன்னு சொல்றாரு. அந்த கொடுமை அப்படியே காட்டுறாங்க. குழந்தைங்க, பெண்கள்னு எல்லாரையும் சுட்டுக் கொள்றாங்க. இந்த வன்முறை நம்ம சிவகார்த்திகேயனை ரொம்பவே பாதிக்க வைக்குது. அமைதி வழியில போராட நினைச்ச சிவா வன்முறைக்கு தள்ளப்படுறாரு. இந்த நெருப்பு பார்வோ பற்றி கொள்ளும்னு ஒரு தீப்பந்தத்தோட சொல்றாரு. இந்த கொடூரமான சம்பவங்களுக்கு பிறகு சேனை ஒன்று செய்வோம்னு சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய கூட்டத்துல பேசுறாரு. ஆரம்பத்துல இந்தி கத்துக்க ஆர்வமா இருந்தவரு இப்ப இந்தி திணிப்புக்கு எதிரா ஒரு பெரும் ராணுவத்தையே திரட்டுறாரு. நம்ம ஸ்ரீலீலா
தமிழர்கள் இந்திக்கு எதிரானவங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு சமரசமான கருத்தை சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவா, நாங்க இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, இந்திக்கும் இந்திக்காரங்களுக்கும் இல்லன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறாரு. இதுதாங்க இந்த படத்தோட மையக்கரு. மொழிய திணிக்க கூடாது, ஆனா மொழிய கத்துக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றாரு. கடைசி காட்சியில நம்ம சிவகார்த்திகேயன் சாரையும் ரவிமோகன் சாரையும் மறுபடியும் ட்ரெயின் மேல சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த முறை சண்டைக்கு பின்னாடி பயங்கரமான நெருப்பெரியுது. ஆரம்பத்துல சாதாரண ரயில்வே ஊழியரா வந்தவரு இப்போ ஒரு பெரும் போராளியா மாறி மக்களுக்கு தலைவனா பராசக்தியா நிக்கிறாரு. வில்லனான ரவிமோகன் சார் தன் கொடூரமான திட்டங்களை நிறைவேற்ற என்ன வேணும்னாலும் செய்யறாரு. இந்த படத்தோட உச்சக்கட்ட காட்சி இந்த ரயில் சண்டையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல பராசக்தி ஒரு மாஸ் ஆக்ஷன், சென்டிமெண்ட், வரலாறு, அரசியல்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு பட்டாசு மாதிரி வரப்போகுது. பொங்கல் 2026க்கு வருதுப்பா. தியேட்டர்ல போய் பாருங்க. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.